ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நான் பீட்ரூட், வாழைத்தண்டு, வெண்டைக்காய் வச்சு 3 விதமான பச்சடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி திருவிக்கலாம், இல்லை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை குக்கரில் போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா இப்படி நார் மாதிரி வரும். இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டு மோர் மாதிரி கலந்துட்டு அதில் வாழைத்தண்டு போட்டுட்டிங்கன்னா வாழைத்தண்டு கருத்து போகாது. உங்களுக்கு வாழைத்தண்டு நல்லா வெள்ளையாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த வாழைத்தண்டை நல்லா அலசிட்டே இருக்கணும். அலச நார் நிறைய வரும். அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த நறுக்கி வச்ச வாழைத்தண்டை கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு தேங்காய், ஒரு 7-8 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர். இதுக்கு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். மொத்தமாக அந்த 3 வெஜிடபிள்க்கும் சேர்த்து நான் அரைக்கிறேன். இப்போ வேக வச்ச பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ இதோட வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியை வடிச்சிடணும். இதோட அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வச்சு வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டு நல்லா இதை இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெட்டி வச்ச வெண்டைக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எப்பவும் இந்த பச்சடி எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் விட்டு பொரிச்சு எடுக்கணும். அடுத்து வெண்டைக்காய்க்கு ஒரு 4 ஸ்பூன் அரைச்ச பேஸ்ட்டு, அது கூட உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச வெண்டைக்காயை கடைசியாக சர்வ் பண்ணும்போது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வாழைத்தண்டு வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த வேக வச்ச வாழைத்தண்டை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதோட அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுக்கணும். தேங்காய் பேஸ்ட்டை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். இதுக்கும் ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சடி எல்லாமே சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.